ஹலோ மக்களே, பாமக கட்சி இழுத்து மூடப்படுகிறதா? தந்தை மகனின் போராட்டம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் பூகம்பமாகவே வெடித்துவிட்டது. கட்சியின் சின்னம், பதவி ஒட்டுமொத்தமாக பறிக்கப்படுகிறதா? அதாவது ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள குடும்ப ரீதியான பிரச்சனையா அல்லது கட்சி ரீதியான பிரச்சனையா என்பது தெரிவதற்கே கிட்டத்தட்ட 3 வாரங்கள் 4 வாரங்கள் அதிகரித்து விட்டது. முதலாவது பிரச்சனை பாண்டிச்சேரியில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுதுதான் முதலாவதாக தந்தை மகனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வெட்ட வெளிச்சத்தில் வந்தது. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்று வரை அந்த பிரச்சனை ஓயவில்லை. இறுதியாக ராமதாஸ் ஐயா அவர்கள் கூறிவிட்டார், அன்புமணி அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் செல்லாது. கட்சியின் முழுமையான பொறுப்பு நான் கூறுவதை தான் கட்சி செயல்படும். குறிப்பாக அன்புமணி அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தான் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அன்புமணி அவர்கள் அதற்கு நேர் எதிராக பொதுக்குழுவை கூட்டித்தான் நான் தலைவராக பொறுப்பேற்றேன் என்றும், திடீரென்று ராமதாஸ் அவர்கள் இவ்வாறு பேசுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்து விட்டார். இதற்கு இன்று பதிலடி கொடுக்கும் விதமாக ராமதாஸ் ஐயா அவர்கள் இத்தனை நாட்களாக ஐயா என்று கூறிய அன்புமணி இன்று பெயரை சொல்லும் அளவிற்கு வளர்ந்து விட்டான். குறிப்பாக நான் அவனை எம்பியாக தேர்வு செய்ததில் இருந்து தற்பொழுது வரை மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன். எனக்கு தெரியாமலே கட்சிக்குள் பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டியுள்ளான் என்றும், எனக்கு விசுவாசமாக இருந்தவர்களிடம் பணத்தை கொடுத்து அவன் பக்கம் வரவழைத்து விட்டான் என்றும், கட்சிக்காகவும் பதவிக்காகவும் சொந்த தகப்பனையே தற்பொழுது எதிர்த்து களத்தில் இருக்கிறான் என்றால் அவனை நான் என்ன சொல்வது என்றும் கூறியிருக்கிறார் ராமதாஸ் ஐயா அவர்கள். எனக்கு பிறகு கட்சி முழுவதும் அவனுக்குத்தான், சொத்து முழுவதும் அவனுக்குத்தான். ஆனால் கடைசி நேரத்தில் என்னை இவ்வாறு மிகவும் மோசமான மனநிலையில் வைத்திருப்பதை நான் யாரிடம் சொல்வது என்பதற்கேற்ப அன்புமணி அவர்களை பற்றியான ஒட்டுமொத்த தகவல்களையும் ராமதாஸ் ஐயா அவர்கள் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம் பாமகவின் சின்னமும் கட்சியின் கொடி போன்றவைகள் முடக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓட்டு சதவீதம் குறைந்து வருகிறது. கட்சியின் தொண்டர்கள் இன்னமும் உத்வேகத்துடன் வேலை செய்ய வேண்டும். அதற்குள்ளாக அன்புமணியின் பிரச்சனை தற்பொழுது பாமகவிற்குள் மிகப்பெரிய அளவில் பூகம்பமாக வெடித்திருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார் ராமதாஸ் ஐயா அவர்கள். தற்பொழுது அன்புமணிக்கும் கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று அவர் நேரடியாக வெளியிட்டு விட்டால் இனி ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் முழுமையான பொறுப்பு. ஆனால் அதுவும் அவரால் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. தற்பொழுது கட்சியின் நிலைமை என்னவாக மாறப்போகிறது என்னும் சட்டசபை தேர்தல் பொழுது நன்றாகவே தெரிந்துவிடும். தற்பொழுது பாமகவின் தொண்டர்கள் தந்தை பின்னால் செல்வதா மகன் பின்னால் செல்வதா என்ற குழப்பமும் ஏற்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ராமதாஸ் ஐயா அவர்கள் கூறுவது சரியா அல்லது அவரது மகன் நான் சிறப்பாக பாமகவை வழிநடத்துவேன் என்று கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.